ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அளிக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28 முதல் 36 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 9:28 முதல் 36. தியான வசனம் பரிசுத்த லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா 11:1. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு கோடிட்டு காட்டுகிற சத்தியம் என்னவென்றால், அவர் ஒரு இடத்திலே ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் தனிமையிலே. அங்கே பாருங்கள், அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு தனியான ஒரு இடத்துல அவர் தன்னுடைய பிதாவோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷரும் ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கும் தங்களுடைய ஜெபத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருந்ததாக சீடர்கள் கண்டார்கள். அவர் செய்த ஜெபம் வல்லமையுடையது, சீடருடைய ஜெபம் பலவீனமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் சர்வத்துக்கும் உரியதாக இருந்தது. ஆனால் சீடர்களின் ஜெபம் குறுகின பார்வையுடையது. ஆண்டவருடைய ஜெபம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டது. சீடருடைய ஜெபம் மனுஷ சிந்தையால் நிறைந்தது. ஆண்டவருடைய ஜெபம் பலனுள்ளது, சீடருடைய ஜெபம் பலனற்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கையிலே 3 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று, தெய்வ சமூக பழக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சதா காலமும் சதா நேரமும் தம் பிதாவோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இருவருடைய உறவும் பிரிக்க முடியாத ஒரு உறவாக இருந்தது. அவர் எப்பொழுதும் பிதாவினுடைய சிந்தையை அணிந்தவராக, பிதா தன்னை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எப்பொழுதும் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக நிலைத்திருக்கிறவராக இருந்தார். பரிசுத்த மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில், உலகமே உறங்குகின்ற பொழுது வேதம் சொல்கிறது, அதிகாலையிலே இருட்டோடே அவர் எழுந்து வனாந்தரமான இடத்துக்கு போய் அங்கே ஜெபித்து கொண்டிருந்தார். பரிசுத்த மார்க் 6:46 வாசிக்கிறோம், அவர் ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார் என்று. அது மாத்திரமல்ல, ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறினார். கை நிறைய வேலை இருக்கும் போதும் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார். அவரை பற்றி பரிசுத்த மார்க் 7:34 சொல்லி இருக்கிற வார்த்தை அதுதான். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார். ஜெபமே அவருடைய ஜீவனாக இருந்தது. அதுவே அவருடைய மூச்சாக, அதுவே அவருடைய ஜெயமாக, வெற்றியாக அமைந்தது. அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, ஜெப வாழ்க்கை மனநிலைக்கு தக்கவாறு அல்ல, ஆண்டவர் பேரில் உங்களுக்கு இருக்கும் அன்புக்கு தக்கவாறு இருக்க வேண்டும். அது வேலைக்கு தக்கவாறு அல்ல, அன்பை அறிவிக்க உங்களுக்கு இருக்கும் ஆசைக்கு தக்கவாறு இருக்க வேண்டும். அது கிடைக்கும் விடைக்கு தக்கவாறு அல்ல, விசுவாசத்துக்கு தக்கவாறு இருக்க வேண்டும். அது பரிசுத்தத்திற்கு தக்கவாறு அல்ல, கிருபையின் ஐஸ்வர்யத்துக்கு தக்கவாறு இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வீக சமூக பழக்கமாக ஆண்டவருக்கு அது இருந்தது. அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம் என்றால், அவர் பல முக்கியமான வேளைகளில் சிறப்பான ஜெபம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய ஊழிய அழைப்பின் பொழுது, ஞானஸ்நானம் பெற்றபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, வானம் திறக்கப்பட்டது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே தன்னுடைய ஊழியத்திலே தனக்கு உதவியாட்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, அதாவது சீடர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிசாசு பிடித்தவனை சீசர்கள் சுகமாக்கக்கூடாத போது ஆண்டவராகிய இயேசு இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எதினாலும் போகாது என்றார். கெத்செமனே சோதனை வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடே ஜெபித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி லூக்கா ஆக்கியோன் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண வேளையிலும் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம், அவர் உயிரோடே கொல்லப்படுகிறார், ஆணிகள் அடிக்கப்படுகிறது, வேதனைகளை தாங்குகிறார்.
ஏனப்பா இந்த வேதனை என்று அவர் கூக்குரலிடவே இல்லை. மாறாக தன்னை மரணத்திற்கு ஒப்புவித்த அனைவருக்காகவும் ஒன்றுமறியாதவர்களுக்காகவும் அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். மரண வேளையிலும் ஜெபம். ஆம், மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சிறுவயதிலிருந்து கற்றுக்கொண்ட அந்த ஜெப வார்த்தைகளை, ஜெப வாக்கியத்தை அவர் சிலுவையிலே சொல்லி தன்னுடைய ஜீவனை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று லூக்கா 23:46 சொல்லுகிறது. இந்த ஜெபம் எத்தனையோ பக்தருக்கு மரண வேளையில் ஆறுதலை கொடுத்து வருகின்றது. இது ஆறுதலின் ஜெபம், இது நம்பிக்கையின் ஜெபம், இது வெற்றியின் ஜெபம், இது முன்மாதிரியான ஒரு ஜெபம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜெபத்தினுடைய அம்சங்களை நாம் பார்ப்போம் என்றால், முதலாவதாக தேவனோடு அந்யோன்ய ஐக்கியம் காணப்படுகிறது. பரிசுத்த லூக்கா 9:29 நாம் அதைத்தான் பார்க்கிறோம். அவர் ஜெபம் செய்கையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் மின்னொளி வீசினது. இந்த அனுபவம் உண்டா உங்களுக்கும் எனக்கும்? ஆண்டவராகிய கர்த்தர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை குறித்து தியானிக்கின்ற பொழுது, அந்த சிலுவை பாடுகள், மரணங்கள், வேதனைகள், இவைகளை பற்றி தியானிக்கின்ற பொழுது அவருக்கு துக்கமாக அல்ல, அது மிகுந்த பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ சிலுவை தியானங்களை ஏறெடுக்கிறோமே. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற பொழுது நம்முடைய முகம் பிரகாசமடைகிறதா? என் தேவனுடைய உள்ள உறவு வெளிப்படுகிறதா? என் தேவனுடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது அந்த இடம் இருள் அல்ல, அது பிரகாசமான ஒரு இடம், அது களையுள்ள ஒரு இடம், அது பிரகாசிக்கின்ற ஒரு இடம், முக மலர்ச்சியை கொடுக்கின்ற ஒரு இடம். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் நமக்கு இருக்கின்ற பொழுது துக்கத்திற்கும் வேதனைக்கும் நமக்கு இடமில்லை. அந்த துக்கத்தையும் வேதனையும் என் ஆண்டவர் மேற்கொள்ளும்படியான பலனை எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஜெபத்தின் அம்சத்தை நாம் பார்ப்போம் என்றால், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். தேவனுக்கு நன்றி செலுத்துதல், அவருடைய மரணத்துக்கு அடையாளமாகிய அப்பத்தையும் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தினார் என்பதாக பரிசுத்த லூக்கா 22:17 சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், என் தேவனோடு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது என் ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். அவர் தன்னுடைய மரணத்திற்கு அடையாளமாகிய அப்பத்தையும் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தினார். கட்டளை கொடுத்தார், நான் வருமளவு இதை நிறைவேற்றுங்கள் என்பதான கட்டளையும் கொடுக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எல்லா நேரங்களிலும் நன்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நன்றி நிறைந்த அனுபவத்தோடு கூட நாம் இருக்கிறோமா? அதற்கு பின்பாக அங்கே நாம் பார்க்கிறோம், ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். எப்பொழுது? வேதம் சொல்கிறது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்பதாக பரிசுத்த மத்தேயு 26:30 நாம் வாசிக்கிறோம். என் ஆண்டவருடைய வாயிலை முறுமுறுப்போ இல்லை என்றால் எந்த முரண்பாடான வார்த்தைகளோ ஒன்றுமே ஒரு முறைப்பாடுகளோ கிடையாது. மரணத்திற்காக செல்லுகிறார், மரணமடையும்படியாய் செல்லுகிறார். செல்வதற்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? நன்றி சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நன்றி பாடலும் பாடுகிறார். ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், தேவ பிள்ளையை, உனக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஒருவராய் ஆலயம் மிதிக்கும்படியாய் சென்ற அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடி செல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஜெபத்திலே உள்ள மற்றொரு அம்சத்தை நாம் இங்கே பார்ப்போம் என்றால், அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அவருடைய ஜெபத்தை பாருங்கள், பிதா போன்ற தேவனிடத்திலே செய்யும் வேண்டுதலாக அது அமைகிறது. ஆகையால் உம்மது சித்தம் ஆக கடவது என்ற நிபந்தனையில் அவர் அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கலாம். உமது சித்தம் ஆக கடவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் அடிப்படையிலே, இந்த நிபந்தனையிலே நீங்களும் நானும் எதை கேட்கிறோமோ அதை ஆண்டவர் தருவார். ஆண்டவருடைய ஜெபத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அநேக நேரங்களில் அவருடைய ஜெபம் பரிந்து பேசும் ஜெபமாக இருந்தது. பரிசுத்த மார்க்கு 10:16 சிறு பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் 17:9 சீஷருக்காக பரிந்து பேசுகிறார்.
நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அருமையானவர்களே, பரிசுத்த லூக்கா 22:31 அங்கே சீமோனுடைய அவனுடைய மனமாற்றத்திற்காக, இல்லையென்றால் அவன் குணப்படுவதற்காக என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், முதலாவது நீ ஸ்திரப்படு, அப்புறமாக உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார். பரிசுத்த லூக்கா 23:34 சத்துருக்களுக்காக சிலுவையில் மன்றாடுகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெப ஜீவியம் ஆண்டவருடைய ஜீவியத்தோடு ஒத்துப்போக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். செபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள சித்தத்திற்கும் உம்முடைய திட்டத்திற்கும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஜெப வாழ்க்கையில் உம்மை மாதிரியாக கொண்டு நாங்கள் செய்யவும், இந்த தெய்வீக பழக்கத்தை நாங்கள் விட்டுவிடாது ஆண்டவரே, எங்களுடைய எவ்வளவு நெருக்கடியான வேலைகள் இருந்தாலும் எல்லா வேலைகளின் மத்தியிலேயும் நாங்கள் உம்மோடு கூட உறவு கொள்ளுகிற அந்த ஜெப ஐக்கியம் இருக்கவும், ஆண்டவரே, எங்களுடைய ஜெபமானது உம்மோடு உள்ள ஐக்கியத்திலேயும் உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு வாழ்விலேயும், ஆண்டவரே, நாங்கள் பிறருக்காக பரிந்து பேசுவதிலேயும் அதை வெளிப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம்.